ஓகே. நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வியூவர்ஸ் இல்லை, ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து நான் டாக்கர்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். நான் விண்டோஸில் தான் இன்ஸ்டால் பண்ணேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நான் வந்து வர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன் என்னுடைய வீடியோஸ்க்கு. ஸோ டாக்கர்ஸ் அண்ட் வர்ச்சுவல் மிஷின்ஸ் அட் அ டைமில் கோஎக்ஸிஸ்ட் பண்ண முடியாது. ரெண்டுமே அவங்களால ரன் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு சில பிளாக்ஸ் எல்லாம் பார்த்தேன் ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு விண்டோஸ் ஃபீச்சர்ஸை வந்து டர்ன் ஆஃப் பண்ணணும், சில ஃபீச்சர்ஸை எனேபிள் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட்டுக்கு போய்ட்டு டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் ஆர் ஆஃப், டர்ன். ஸோ டர்ன்னு டைப் பண்ணிங்கன்னா டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் ஆர் ஆஃப் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ இன்னும் வந்து ஒரு டைலாக் பாக்ஸில் எந்தெந்த ஃபீச்சர்ஸ் வந்து விண்டோஸில் ஆட் பண்ணலாம், எத்தை டிசேபிள் பண்ணலாம், ஸோ அதெல்லாம் இங்கே நீங்கள் வந்து எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து வர்ச்சுவல் மிஷின்ஸை ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டாக்கர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் ஹைப்பர்-வியை வந்து டிசேபிள் பண்ணணும், நம்பர் 1. ஸோ இந்த பாயிண்ட் டு பி நோட்டட். நான் கொஞ்சம் நேரம் ஸ்டக்காக இருந்தாங்க. ஸோ ஹைப்பர்-வியை டிசேபிள் பண்ணிடுங்க. ஹைப்பர்-வியை டிசேபிள் பண்ண உடனே நீங்கள் வந்து வர்ச்சுவல் மிஷின் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற இந்த செக் பாக்ஸை வந்து செக் பண்ணணும். அதுக்கப்புறம் விண்டோஸ் ஹைப்பர்வைசர் பிளாட்ஃபார்ம், ஸோ இதையும் நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஸோ நீங்கள் டாக்கர்ஸ் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எப்போயாச்சும் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அன்செக் ஆகிடும். ஸோ வர்ச்சுவல் மிஷின் வந்து ரன் பண்ணும்போது அதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இந்த 2 ஆப்ஷன் செக் பண்ணிவிட்டு, மோஸ்ட் ஆஃப் தி சிஸ்டம்ஸில் விண்டோஸ் சாண்ட்பாக்ஸ் வந்து செக் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து மேக் ஷுர் விண்டோஸ் சாண்ட்பாக்ஸ் கூட டிசேபிளில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது பண்ணிட்ட உடனே நீங்கள் வந்து உங்களுடைய சிஸ்டம்ஸை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு முக்கியமான கமாண்ட் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். அது வந்து பிசிடி எடிட். ஸோ பிசிடி எடிட். ஸோ இந்த எடிட்க்கு செட் ஹைப்பர்வைசர் launch type LAUNCH off. ஸோ இந்த பிசிடி எடிட் செட் ஹைப்பர்வைசர் லான்ச் டைப் ஆஃப். ஸோ இந்த கமெண்டை எக்ஸிக்யூட் பண்ண உடனே உங்களுடைய சிஸ்டம் கப்புள் ஆஃப் டைம்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து எந்த ப்ராப்ளமே இல்லாமல் ரன் ஆகும். ஸோ இந்த எபிசோடில் வந்து நான் வந்து உபுண்டுவில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் டாக்கர்ஸை. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு லிங்க்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன் ஒன்ஸ் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணும்போது. ஸோ நோ வரிஸ். ஸோ நாம் வந்து இன்றைக்கி இமேஜஸ் அண்ட் கண்டெய்னர்ஸோடைய பேசிக் கமெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஹலோ வேர்ல்டு இமேஜ் எப்படி ரன் பண்ணணும்னு. ஸோ டாக்கர் இமேஜ் ரன் ஹலோ வேர்ல்டு. ஸோ இந்த கமெண்டை வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இதே மாதிரி நான் வந்து ஒரு கஸ்டம் இமேஜை வந்து புல் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட் இந்த இமேஜோடைய ஹெல்ப் கமெண்ட்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டாக்கர் இமேஜஸில் என்னென்ன ஹெல்ப் கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பில்ட் ஹிஸ்ட்ரி, இம்போர்ட், இன்ஸ்பெக்ட், லோட், எல்எஸ், நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து மினிமமான பேசிக் கமெண்ட்ஸ் மட்டும் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மிச்சதை வந்து இமேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற செப்பரேட் எபிசோடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து நாம் பார்க்க போகிறது வந்து புல். ஸோ இந்த புல் கமெண்ட் என்ன பண்ணோன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் hub.docker.io அப்படிங்கிற வெப்சைட்டில் இமேஜஸ் எல்லாமே இருக்கும். அந்த வெப்சைட்டில் வந்து இமேஜஸை வந்து புல் பண்ணோம் இந்த பர்டிகுலர் டாக்கர் இமேஜ் புல் கமாண்ட். ஸோ கிளியர். டாக்கர் இமேஜ் புல். நான் வந்து ஆல்ஃபின் நான் வந்து புல் பண்ணுறேன். ஸோ இந்த ஆல்ஃபின் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது வந்து லைட் வெயிட் லினக்ஸ் சிஸ்டம், அதாவது பிஸி பாக்ஸை வச்சு தான் இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து டாக்கர் இமேஜ் ஆல்ஃபின் வந்து புல் பண்ணியாச்சு. ஸோ எவ்ரி இமேஜ்க்கும் ஒரு SHA-256 ஐடி வந்துருக்கும். ஜஸ்ட் லைக் எப்படி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்க்கு எப்படி ரிஜிஸ்டர் நம்பர் ஒரு ஐடி அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி ஒவ்வொரு இமேஜ்க்கும் ஒரு டைஜஸ்ட்டும் வந்து அசைன் பண்ணியிருக்கோம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ சப்போஸ் அது வந்து புல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டவுன்லோடட் நியூவர் இமேஜ் அப்படின்னு வரும். இல்லைனா இமேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு தப்பான ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுக்குறோம். ஸோ அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பாக இருந்துச்சுன்னா அந்த இமேஜ் வந்து ரெபாசிட்டரியில் இல்லைன்னா ஃபுல் ஆக்சஸ் டினைட் அப்படின்னு வரும். இல்லைனா மே ரிக்வயர் டாக்கர் லாகின். ஸோ இந்த மாதிரி
repository does not exist. இந்த மாதிரி 3 important error message வந்து நம்மளுக்கு காட்டுது. ஸோ இப்போ வந்து நாம் டாக்கர் இமேஜ் வந்து புல் பண்ணியிருக்கோம். இப்போ வியூ பண்ணணும். ஸோ டாக்கர் இமேஜ் எல்எஸ் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எல்எஸ் கமாண்டில் அவுட்புட் பார்த்திங்கன்னா ரெபாசிட்ரி, இந்த ரெபாசிட்ரியில் இந்த பர்டிகுலர் இமேஜோடைய நேம் வந்து ஆல்பின். ஸோ இதோடைய டேக் வந்து லேட்டஸ்ட். ஸோ டேக் இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் வெர்ஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் வெர்ஷனை வந்து நாம் வந்து புல் பண்ணலாம். ஸோ அதனால்ட்ட இதை வந்து டேக் அப்படின்னு சொல்கிறோம். இதை நான் இமேஜ் மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இமேஜ்க்கும் ஒரு ஐடி இருக்கும். ஸோ புல் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு காட்டியிருந்தேன் அப்பயே, அதாவது SHA-256 டைஜஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஐடி தான் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், ஏன்னா இதை வந்து ட்ரங்கேட் பண்ணி அவுட்புட்டில் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக கூட பார்க்கலாம். ஸோ இதுதான் இது எப்போ க்ரியேட் ஆச்சு, இதோடைய சைஸ். ஸோ டாக்கர் இமேஜ் எல்எஸோடைய இன்னும் டீட்டெயில்டான ஹெல்ப் கமாண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைஜஸ்ட் பார்க்குறதுக்கு ஹைஃபன் டைஜஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ டைஜஸ்ட் நம்ம புல் பண்ணும்போது அசைன் பண்ணால் அந்த SHA-256 டைஜஸ்ட் வந்து பார்க்கணுன்னா டைஜஸ்ட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து நோ ட்ரங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணலாம். நோ ட்ரங்க்னா அவுட்புட் வந்து இது வந்து ஒரு லிமிட்டடான அவுட்புட். ஸோ இது வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இந்த இமேஜ் ஐடி கூட ஒரு பெரிய SHA-256 ஐடி தான். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்க்கணுன்னா நோ ட்ரங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ நோ ட்ரங்க். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் ஐடி கூட 256. ஸோ இப்படி தான் இமேஜஸை வந்து புல் பண்ணணும். இமேஜஸ் உங்களுடைய லோக்கல் ரெபாசிட்டரியில் என்னென்ன இமேஜஸ் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு எல்எஸ் கமாண்ட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து நாம் வந்து ஒரு இமேஜை வந்து புல் பண்ணியாச்சு. அதாவது வர்ச்சுவல் மிஷின் ஒரேக்கல் வர்ச்சுவல் பாக்ஸில் எப்படி ஒரு பர்டிகுலர் ஓஎஸ் வந்து டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி நாம் வந்து நம்மளுடைய டாக்கர் இமேஜில் நம்மளுடைய ரெபாசிட்டரியில் ஆல்ஃபின் அப்படிங்கிற சின்ன லைட் வெயிட் லினக்ஸ் ஓஎஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து நாம் வந்து ரன் பண்ணணும். இதை நான் ப்ரீவியஸ் எபிசோடில் சொல்லியிருந்தேன், ஒரு ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நான் வந்து ரன் பண்ணணும் இப்போது. ஸோ இதுக்கு நான் வந்து டாக்கர் கண்டெய்னர் அப்படிங்கிற கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். டாக்கர் கண்டெய்னர் ரன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவேன். ரன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இந்த ஸ்டாண்டலோனில் இருக்கிற இந்த லோக்கல் ரெபாசிட்டரியில் இருக்கிற இந்த இமேஜை வந்து நான் வந்து பூட் பண்ண போகிறேன், அதாவது ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ரன் ஆல்ஃபின் அந்த பர்டிகுலர் நேம் வந்து கொடுக்குறேன். இல்லைனா நீங்கள் வந்து இமேஜ் ஐடின்னு கூட கொடுக்கலாம். ஸோ இது கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம் வந்து ஹெல்ப் கமாண்டை பார்க்கலாம். இந்த ரன் உடைய ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்கும். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ கிளியர் ரன் ஆல்ஃபின் கொடுக்குறேன். ஸோ டிபெண்டிங் ஆன் தி சைஸ் ஆஃப் தி ஓஎஸ் அது வந்து ரன் ஆகும். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து ரன் ஆகிடுச்சு, அதாவது பூட் ஆகி கண்டெய்னருடைய லைஃப் சைக்கிள் போய் எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ ப்ராம்ப்ட் வந்து நம்மளுக்கு திரும்ப வந்துடுச்சு. ஆனால் நம்மளுக்கு வந்து தெரியாது ஆக்சுவலாக அந்த கண்டெய்னர் ரன் ஆச்சா இல்லையானு தெரியல நம்மளுக்கு. ஸோ இதை வந்து பார்க்கறதுக்கு நாம் வந்து டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்டெய்னர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது, ஏதாச்சும் ஒரு கண்டெய்னர் ரன்னிங் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அதோடைய அவுட்புட் வந்து இங்கே வரும். ஸோ பேசிக்கலாக ஒரு கண்டெய்னருக்கு ஐடி இருக்கும், அது வந்து கண்டெய்னர் ஐடி. எப்படி இமேஜஸ்க்கு இமேஜ் ஐடி இருக்கோ அதே மாதிரி கண்டெய்னருக்கு கண்டெய்னர் ஐடி. ஸோ எந்த இமேஜ்லேருந்து இந்த கண்டெய்னர் ஐடியை வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது ஆல்ஃபின்லேருந்து அந்த பர்டிகுலர் கண்டெய்னர் ஐடி வந்து அசைன் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ஆல்ஃபினை வந்து ரன் பண்ண போகிறேன். ரன் ஆல்ஃபின். நான் வந்து who am I கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஆல்ஃபின் who am I. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரூட். ஸோ இந்த பர்டிகுலர் கமாண்டில் என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு கண்டெய்னர் லைஃப் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டார்ட் ஆன உடனே நம்மளுடைய கமாண்ட் who am I கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆன உடனே அந்த அவுட்புட் வந்து நம்மளுடைய ஹோஸ்ட் மிஷினுடைய அவுட்புட், அதாவது நம்மளுடைய டிடிஒய்க்கு கமாண்ட் வந்து அவுட்புட் பண்ண பிறகு அந்த பர்டிகுலர் கண்டெய்னர் வந்து கில் ஆகிடுச்சு, அதாவது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இந்த லைஃப் சைக்கிள் நான் டீட்டெயிலாக ஃபஸ்ட் எபிசோடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நாம் வந்து டாக்கர் கண்டெய்னர்
எல்எஸ் ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். இப்பயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அவுட்புட்டும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து எல்எஸ் -a ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா 2 லைன்ஸ் ஆஃப் அவுட்புட் வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஐடி, இமேஜ் நேம், எந்த இமேஜ்லேருந்து இந்த கண்டெய்னர் ஐடி வந்து ஸ்பான் இருக்குது. ஸோ இந்த 2 ஐடியும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய கண்டெய்னர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் ஒவ்வொரு ஐடி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் ரன் பண்ணுறப்ப, அதாவது இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆனப்போ, கண்டெய்னர் ரன் ஆல்ஃபின் அப்படின்னு ரன் ஆனப்போ பை டிஃபால்ட்டாக பின் எஸ்ஹெச், அதாவது ஷெல் வந்து ஸ்பான் ஆயிருக்கு. ஸ்பான் ஆன உடனே கிரியேட் ஆனது 1 மினிட் ஆகும். ஆனால் எக்ஸிட்டட் பார்த்தீங்கன்னா அபவுட் a மினிட் ஆகும். அதாவது ஸ்பான் ஆன உடனே கில் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கமாண்ட் வந்து நான் ரன் பண்ணப்போ டாக்கர் கண்டெய்னர் ரன் ஆல்ஃபின் ஹூ am I. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு புது கண்டெய்னர் ஐடி அசைன் இருக்குது. கமாண்ட் ஹூ am I. அந்த கண்டெய்னர் க்ரியேட் ஆகி 45 செகண்ட்ஸ் ஆச்சு. க்ரியேட் ஆன உடனே ஹூ am I உடைய கமாண்ட் வந்து அந்த கண்டெய்னருக்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகி அந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. பிரிண்ட் ஆன உடனே நம்மளுக்கு வந்து ஸ்டேட்டஸில் வந்து எக்ஸிட்டட் 43 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ அந்த பர்டிகுலர் கண்டெய்னர் வந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த கண்டெய்னர் அவுட்புட்டோடைய பிரேக் டவுன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் சொல்லணும். ஸோ -a நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செக்ஷனில் வந்து நேம்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கண்டெய்னர் ஐடிக்கு ஒவ்வொரு நேம் இருக்கும், அதாவது யூனிக் நேம். இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் வந்து கண்டெய்னர் ஐடியை வந்து ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த கண்டெய்னர் நேம் வச்சு நீங்கள் வந்து சில ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டிலீட் பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு கண்டெய்னரை எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் நாம் வந்து இன்னொரு கண்டெய்னரை வந்து ரன் பண்ணலாம். டாக்கர் கண்டெய்னர் ரன் ஆல்ஃபின். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஷெல் ப்ராம்ப்ட், அதாவது இந்த கண்டெய்னருக்குள்ளே நான் வந்து ஒரு ப்ராம்ப்டை வந்து வர வைக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸை வந்து கொடுக்கணும். ரன் கமாண்டுக்கு நான் வந்து ஐடி கொடுக்குறேன். ஸோ ஐனா எனக்கு வந்து இன்டராக்டிவ் செஷன் வேணும். டினா நான் வந்து ஒரு டிடிவை வந்து அசைன் பண்ணணும். இந்த பர்டிகுலர் கண்டெய்னரில் இருந்து எனக்கு வந்து ஒரு இன்டராக்டிவ் டிடிவை செஷன் வேணும். ஸோ அதனால் டாக்கர் கண்டெய்னர் ரன் ஐடி ஆல்ஃபின். ஸோ பை டிஃபால்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இது வந்து ஷெல் வந்து ரன் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் வந்து எஸ்ஹெச் அப்படிங்கிறத கொடுக்குறேன். சப்போஸ் பேஷ் சப்போர்ட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே பேஷை வந்து டைப் பண்ணலாம், BASH. பை டிஃபால்ட்டாக ஆல்ஃபினில் வந்து பேஷ் இல்லை, ஸோ ஷெல் தான் டிஃபால்ட். ஸோ நான் வந்து ஷெல் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து அந்த கண்டெய்னர் வந்து ஸ்பான் ஆகிடுச்சு. இங்கே ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா ரூட் ப்ராம்ப்ட் வந்து இருக்குது. ஸோ யூநேம் -a. ஸோ லினக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது என்னுடைய மிஷின் உடைய அவுட்புட் கிடையாது, என்னுடைய ஹோஸ்ட் மிஷினுடைய யூநேம் -a கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து ஆல்ஃபினுடைய அவுட்புட். ஸோ இதோடைய ரூட் ஃபைல் சிஸ்டம் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் கண்டெய்னருக்குள்ளே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு .docker-env, அதாவது ரூட் ஃபைல் சிஸ்டமில் இந்த docker-env அப்படிங்கிற ஃபைல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டாக்கருக்குள்ளே ஒரு டாக்கர் ஃபைல் சிஸ்டமில் நீங்கள் வந்து இருக்கீங்க. ஸோ இங்கே வந்து ஆஸ் யூஷுவல் இது வந்து ஒரு நார்மல் லினக்ஸ் ஃபைல் சிஸ்டம் தான். என்ன காமனாக இருக்கும் லினக்ஸ் சிஸ்டம், அக்ராஸ் லினக்ஸ் சிஸ்டம் சேம் டாக்கர் இமேஜஸ்லையும் அதே தான், சேம் ஆப்ரேஷன்ஸ். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ இப்படி தான் லைவாக ஒரு ரன்னிங் கண்டெய்னருக்கு நீங்கள் வந்து அதுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து சேம் கமாண்ட் வந்து கீழே நான் ரன் பண்ணுறேன். டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ், டாக்கர் கண்டெய்னர் -a. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் ஐடி அசைன் இருக்குது. அந்த இமேஜ் நேம் எஸ்ஹெச் வந்து ரன்னிங்கில் இருக்குது. அபவுட் a மினிட் ஆகும். ஆனால் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அபவுட் a மினிட், அதாவது ஸ்டேட்டஸ் வந்து அதாவது ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்குது. ஆனால் ப்ரீவியஸில் இருந்தது பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஸ்டேட்டில் இருக்குது. சப்போஸ் நான் ஏ ஆப்ஷன் கொடுக்கலன்னா பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து எந்தெந்த கண்டெய்னர்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்கோ அந்த கண்டெய்னர்ஸோடைய அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து இங்கே தெரியும். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸிட் பண்ண போகிறேன் இந்த பர்டிகுலர் கண்டெய்னர்லேருந்து. ஸோ எக்ஸிட். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக அந்த கண்டெய்னர் வந்து கில் ஆகிடுச்சு, அதாவது ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த லைஃப் சைக்கிள் வந்து முடிஞ்சு போச்சு அந்த பர்டிகுலர் கண்டெய்னருக்கு. ஸோ இப்போ நான் வந்து
ஏ கொடுத்தாலோ இல்லைனா ஜஸ்ட் எல்எஸ் கொடுத்தானா உங்களுக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் அவுட்புட் வந்து வராது, ஏன்னா அந்த பர்டிகுலர் கண்டெய்னர் வந்து ரன்னிங்கில் இல்லை. ஸோ ls-a கொடுத்தானா எக்ஸிட் அபவுட் 20 seconds ஆகும். ஜஸ்ட் 20 seconds முன்னாடி தான் நான் வந்து எக்ஸிட் கமெண்ட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இன்னொரு முக்கியமான கமெண்ட் வந்து உங்களுக்கு சொல்லணும். ஸோ மறுபடியும் நான் வந்து ரன் பண்ணுறேன், docker-run-it alpin sh. ஸோ இங்கே வந்து நான் மறுபடியும் அந்த கண்டெய்னர் ஐடியை வந்து நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டெய்னர் ஐடி வந்து 361 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த கண்டெய்னருடைய ப்ராசஸஸை வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கணும், இந்த பர்டிகுலர் கண்டெய்னருடைய ரன்னிங் ப்ராசஸ். ஸோ டாக்கர் கண்டெய்னர் பிஎஸ் கமாண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த பிஎஸ்க்கு நீங்கள் வந்து கண்டெய்னர் நேம் ஆர் கண்டெய்னர் ஐடி வந்து நீங்கள் வந்து இன்புட்டாக கொடுக்கலாம். டாக்கர் கண்டெய்னர் பிஎஸ், சாரி ஜஸ்ட் பிஎஸ்க்கு எந்த ஒரு டாக்கர் பிஎஸ் ஹெல்ப் டாக்கர் பிஎஸ் ஆல் இல்லைனா லிஸ்ட் கொடுக்கலாம். டாக்கர் கண்டெய்னர் பிஎஸ் பிஎஸ் லிஸ்ட் அண்ட் எல்எஸ் எல்லாமே அலியாசஸ் தான். ஸோ ஜஸ்ட் லைக் நாம் எப்படி இப்போ லிஸ்ட் எல்எஸ் பண்ணமோ, ஸோ நீங்கள் வந்து அந்த பிஎஸ் வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம். ஆக்சுவலாக பிஎஸ் ஆப்ஷன் கிடையாது, டாப் அப்படின்னு நினைக்கிறேன். டாப் அந்த பர்டிகுலர் கண்டெய்னர் ஐடி. ஸோ அந்த பர்டிகுலர் கண்டெய்னரில் என்னென்ன கமெண்ட்ஸ் வந்து ரன் எந்த ப்ராசஸ் ரன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து டாப் கமாண்ட், லினக்ஸில் எப்படி டாப் கமாண்டில் எந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து ரன்னிங்கில் இருக்கோ, ஜஸ்ட் லைக் டாப் கமாண்ட். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த பர்டிகுலர் கண்டெய்னரில் எந்த பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து அதிகமான டைம் யூஸ் ரன்னிங்கில் இருக்குது, ஸோ அந்த அவுட்புட் வந்து நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்டாப் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். இந்த கண்டெய்னரை நீங்கள் வந்து மேனுவலாக ஸ்டாப் பண்ணணும் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸிட்டிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது, அதாவது என்னுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட்டு இன்புட்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ நான் ஸ்டாப் பண்ண போகிறேன். ஸ்டாப். ஸோ ஸ்டாப்க்கு அந்த பர்டிகுலர் கண்டெய்னர் ஐடி இன்புட் கொடுக்குறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராம்ப்ட் வந்து கில் ஆகிடுச்சு. டேரெக்டாக நாம் வந்து ஹோஸ்ட் மிஷினுடைய ப்ராம்ப்ட்டுக்கு வந்துட்டோம். அதாவது கில் ஆகிடுச்சு, ஜஸ்ட் லைக் எப்படி நம்ம Ctrl+C பண்ணுறோம் ஒரு பர்டிகுலர் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது, ஜஸ்ட் லைக் தட். ஸோ கண்டெய்னர் பிஎஸ் பார்த்தாச்சு, லிஸ்ட் பார்த்தாச்சு, டாப் பார்த்தாச்சு. ஸோ நான் உங்களுக்கு டாக்கர் கண்டெய்னர் ரன் 2 ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கமெண்ட்ஸ் இருக்குது கண்டெய்னர்ஸ்க்கு. ஒன்று வந்து ரன், அப்புறம் இன்னொன்று வந்து எக்ஸெக். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ரன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ரன் ஐடி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு இன்டராக்டிவ் டிடிஓஎஸ் செஷன் வரும். ஸோ இந்த இன்டராக்டிவ் செஷனுக்கு நீங்கள் வந்து ஆல்பின் அந்த பர்டிகுலர் இமேஜ் நேம் அண்ட் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் கமெண்ட் ஹூஎம்ஐ இல்லைனா ஷெல் வேணும்னா நீங்கள் வந்து அந்த ஷெல் கமெண்ட் வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுக்கலாம். ஸோ இந்த ரன் எக்ஸெக் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர். ரன் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு புது கண்டெய்னர் வந்து க்ரியேட் ஆகும், ஒரு புதுசாக ஒரு கண்டெய்னர் வந்து க்ரியேட் ஆகும், ஒரு நியூ கண்டெய்னர் ஐடி வந்து அசைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ரன் பண்ண போகிறேன் ஒரு புது கண்டெய்னர். ஸோ டாக்கர் கண்டெய்னர் ரன் ஐடி ஆல்பின் sh. நான் மேலே ரன் பண்ணுறேன், கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ கிளியர். ஸோ மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். ஸோ டாக்கர் கண்டெய்னர் ls-a தேவையில்லை, ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ ரன்னிங் கண்டெய்னர் இமேஜஸ் ஐடி வந்து இங்கே இருக்கும். ஸோ இது வந்து நான் வந்து ரன் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரன் வந்து எப்போவுமே ஒரு புது கண்டெய்னர் க்ரியேட் பண்ணோம், அந்த கண்டெய்னர் ஐடி வந்து யூனிக்காக இருக்கும். ஆனால் நான் வந்து எக்ஸெக் வந்து யூஸ் பண்ணலாம், டாக்கர் கண்டெய்னர் எக்ஸெக். ஸோ இந்த எக்ஸெக்கு ஒரு பர்டிகுலர் இமேஜ் ஐடி வந்து இன்புட்டாக கொடுக்கணும், ஒரு பர்டிகுலர் கண்டெய்னர் ஐடி. ஸோ எக்ஸெக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு எக்ஸிஸ்டிங் ரன்னிங் கண்டெய்னரில் வந்து நான் வந்து ஒரு கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இதுக்கு இத்தனை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து டெம்ப் லொக்கேஷனுக்கு போகிறேன். ஸோ டெம்ப் ls-la. ஸோ இந்த ரன்னிங் கண்டெய்னரில் நான் வந்து ஒரு கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் ஃப்ரம் ஹோஸ்ட் மிஷின்.
ஸோ டாக்கர் கண்டெய்னர் exec அந்த பர்டிகுலர் இமேஜ் ஐடியை வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ ls இந்த இமேஜ் ஐடி. ஸோ டாக்கர் கண்டெய்னர் exec இமேஜ் ஐடி. நான் வந்து டச் டெம்பில் வந்து ஒரு சாம்பிள் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணணும். டெக்ட் இப்போ பார்ப்போம். கண்டெய்னர் command and arc maybe double quotes தேவையில்லையோ? எஸ், டபுள் கோட்ஸ் தேவையில்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சாம் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நிறைய சமயம் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அதாவது நீங்கள் வந்து அந்த டாக்கருக்குள்ளே அந்த கண்டெய்னரை இன்ட்ராக்டிவாக ரன் பண்ணாமல் நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரம் தி ஹோஸ்ட் மிஷினை வந்து நீங்கள் வந்து exec கமாண்ட் மூலயமா ஒரு பர்டிகுலர் கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதாவது ரன்னிங் கண்டெய்னரில். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரன்னே ஆகாத கண்டெய்னரில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து இன்ஸ்டெட் நீங்கள் வந்து ரன் வந்து யூஸ் பண்ணலாம். டாக்கர் கண்டெய்னர் ரன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் கண்டெய்னரை வந்து நான் வந்து பாஸ் பண்ணலாம். அதாவது பாஸ் ஜஸ்ட் லைக் எப்படி நம்ம வந்து வீடியோவை வந்து பாஸ் பண்ணுறோம் அதே மாதிரி நான் வந்து இந்த பர்டிகுலர் கண்டெய்னரை பாஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டெய்னரில் வந்து ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து ரன்னில் இருக்குது, இல்லைனா பைத்தன் ஸ்கிரிப்ட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அதை வந்து நிறைய ரிசோர்ஸஸ் வந்து யூஸிங் நான் வந்து அதை வந்து கில் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் டெம்பரரியாக நான் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ டாக்கர் கண்டெய்னர் பாஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஐடி வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக வரும். ஆக்சுவலாக இந்த கண்டெய்னர் வந்து இப்போது ஸ்டாப் ஸ்டேட்டில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு டாக்கர் கண்டெய்னர் ls-a. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து பாஸ்ட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அன்பாஸ் பண்ணுறதுக்கு அன்பாஸ் இப்போ வந்து நான் வந்து ls-a அப் 2 minutes. அதாவது பாஸ் ஆன கண்டெய்னர் வந்து இப்போ வந்து அன்பாஸ், அதாவது ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இதுதான் கண்டெய்னரோடைய பேசிக்ஸ். நான் வந்து ரொம்ப மினிமலாக நீங்கள் வந்து ஒரு டாக்கர் இமேஜை வந்து எப்படி புல் பண்ணி எப்படி அதை ரன்னிங் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும், அதில் எப்படி நீங்கள் வந்து கண்டெய்னருக்குள்ளே போய் எப்படி கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து பேசிக்ஸ் ஆஃப் இமேஜஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ். ஸோ இதோடைய டீட்டெயில்டு வெர்ஷன், அதாவது இமேஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்டெய்னருக்கு அதோடைய மேனேஜ்மெண்ட் கமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து செப்பரேட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். இப்போ வந்து நாம் வந்து டாக்கர் இமேஜஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபின் இமேஜ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட் சைஸ் வந்து 5.61 MB தான். அதே நீங்கள் வந்து உபுண்டு வந்து புல் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 150 MB to 200 MB ஆகும். ஸோ இப்போ நான் வந்து இந்த பர்டிகுலர் இமேஜை வந்து delete பண்ணணும். ஸோ டாக்கர் இமேஜ் rm இமேஜ் ஐடி unable to delete. ஏன்னா images is being used by stopped container. ஸோ லினக்ஸில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு பர்டிகுலர் டைரக்டரியை வந்து delete பண்ணணுன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து delete பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் டாக்கர்ஸ்லேயும். ஸோ டாக்கர் கண்டெய்னர் ls-a பார்த்தோன்னா இந்த ஆல்ஃபின் இமேஜை பேஸ் பண்ணி நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கண்டெய்னர்ஸை வந்து delete பண்ணணும் சம்டைம்ஸ். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து டாக்கர் கண்டெய்னர் rm கமாண்ட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் கண்டெய்னர் ஐடி வந்து நீங்கள் இங்கே கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து அட் அ டைமில் எல்லா கண்டெய்னர்ஸ் ஐடி, அதாவது ஸ்டாப்டு கண்டெய்னர்ஸை வந்து delete பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டாக்கர் கண்டெய்னர் ப்ரூன் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு கண்டினியூ, அதாவது திஸ் வில் ரிமூவ் ஆல் ஸ்டாப்டு கண்டெய்னர்ஸ், அதாவது ரன்னிங் கண்டெய்னர்ஸை delete பண்ணாது, ஜஸ்ட் ஸ்டாப் ஆன கண்டெய்னர்ஸை வந்து delete பண்ணோம். ஸோ கண்டினியூ. ஸோ டாக்கர் கண்டெய்னர் ls-a. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அவுட்புட்டும் இல்லை. -a ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், எந்த ஒரு கண்டெய்னரும் இல்லை. ஸோ இப்போ நான் வந்து அந்த பர்டிகுலர் கண்டெய்னரை delete பண்ணுறேன், சாரி இமேஜை delete பண்ணுறேன். ஸோ டாக்கர் இமேஜ் -a. ஸோ டாக்கர் இமேஜ் rm -f ஆப்ஷன் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சப்போஸ் மேபி இந்த மெசேஜஸ் எல்லாம் சப்ரஸ் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி ஃபோர்ஸ்ட் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு -f ஆர்குமெண்ட் வந்து யூஸ் பண்ணணும். இமேஜ் ஐடி யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஜஸ்ட் அந்த இமேஜோடைய நேம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா deleted அந்த பர்டிகுலர் ஷா ஐடி வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக காட்டுது.
ஸோ கிளியர். இப்போ வந்து டாக்கர் இமேஜஸ். ஆக்சுவலாக இந்த டாக்கர் இமேஜஸ் கமெண்ட் வந்து ஜஸ்ட் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் டாக்கர் இமேஜ் எல்எஸ். டாக்கர் இமேஜ் எல்எஸ் உடைய ஷார்ட் ஃபார்ம் தான் டாக்கர் இமேஜஸ். ஸோ இமேஜஸ். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் டாக்கர் இமேஜஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து டாக்கர் நெட்வொர்க்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்